உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். மீண்டும் உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபையான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான நபர் சுபம் பண்ணுவோம். இயேசுப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்மளோட வார்த்தையை ஆண்டவரே பகிர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா உம்முடையதா இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். சுய புத்தியில ஆண்டவரே எந்த காரியத்தையும் சொல்லாதபடி செய்யாதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வசனம் எல்லாருக்கும் புரியத்தக்கதா கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. துவக்கு முதல் முடிவரை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஒளிப்பதியில ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒளிபரப்புல எந்த பிரச்சனைகளும் வராதபடி பாதுகாப்பீராக, தடையில்லாமல் கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக, கிருபைக்குள்ளாக முடியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் சுபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செய்யணும் அப்படின்றது கட்டாயப்படுத்தப்படுறோம். நம்ம சந்தோஷமா இருக்கிறது நமக்கு ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்குது. சந்தோஷமா இருங்க அப்படின்னா, யாருங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறா? யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியல. காலையில எழுந்தா வீட்டுல ஒரு பிரச்சனை, வேலையில ஒரு பிரச்சனை, ஸ்கூலுல ஒரு பிரச்சனை, சர்ச்சில ஒரு பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம என்ன மனசு எப்ப பார்த்தாலும் உழண்டுகிட்டே இருக்கு. நமக்கு கிளியரே கிடையாது. நம்மளோட இருதயத்துல சந்தோஷம் வரவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கண் முன்னாடி நின்னு நம்மள என்ன பண்ணுது, சந்தோஷப்பட விடாம பண்ணுது. தினமும் அதுதான் நம்மள பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது ஆனா பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. அது என்ன செய்யறாரு பாருங்க. அதுலயே 4ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்றது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு பிரச்சனை இல்லையா? அவருக்கு கஷ்டம் இல்லையா? அவரு வேதனைப்படலையா? ஆனா அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருந்தேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா என்ன கடைபிடிங்க, நான் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நீங்க செய்யுங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாருங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை வச்சுப்போமே. ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை என்ன செய்யும், நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தா காலையில நமக்கு ஜெபம் வராது. அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவோம், அந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் சொல்லுவோம், அந்த பிரச்சனையை எப்படி அது யார்கிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும், இப்படி சொல்லிட்டு நம்ம மனசுல சரி நிறைய குழப்பங்கள் தான் நமக்கு ஏற்படுமே தவிர ஒரு மகிழ்ச்சிக்கான காரியங்கள் நம்ம இடத்துல நடக்கவே நடக்காது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, நீங்க ஜெபத்துல அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். 6வது வசனத்துல சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனை ஜெபத்துல சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸா ஆயிடுங்க. அவரு பாத்துக்குவாரு. என்ன பாத்துக்குவாரு? 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது நீ இந்த வேண்டுதல் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதான இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க காத்துக்கொள்ள நீங்க தான்
காத்து கொள்ள அது படுவீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நம்ம சிந்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு, நம்ம இருதயத்துல சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீங்க என்ன செய்யணும், ஆனா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உள்ளத்துல கொடுப்பாரு. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர் இடத்துல சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு காண்பாரு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு பலன் கொடுப்பாரு. அப்படி சொல்லி நம்ம எதிர்பார்த்து நம்ம அந்த விண்ணப்பங்களை ஜெபத்தை நம்ம செய்யறோம். ஆனா பவுலப்போஸ்தலன் அப்படி சொல்லி அப்படியெல்லாம் வராது. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் வரும். உங்களுக்கு தான் சமாதானம் வரும். அந்த தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வந்து அது தானா மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். தேவ சமாதானம் நம்ம உள்ளத்துல வந்துடும். நம்ம சிந்தையில ஆண்டவர் என்ன செய்யறது, கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. இது வந்து பாருங்க, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு வந்து யோவான்ல பாத்தீங்கன்னா அதிகாரத்துல ரெண்டு பேரும் போறாங்க. ரெண்டு பேரும் சர்ச்சைக்கு போகும்பொழுது அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பண்ணி இருக்கேன், நான் இவ்வளவு உபவாசிச்சிருக்கேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சமூகத்துல ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய பார்வைக்கு அவரு நீதிமானா அவர் தோன்றாரு. ஏன்னா அவர் கற்பனைகள் கட்டளைகளின் படி அவரு நடந்து கொண்டு இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, அவரு நம்ம நீதிமான்ற ஒரு மனசுல அவரு நினைத்து என்ன பண்றாரு, அங்க போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆயக்காரன் வந்து என்ன பண்றாரு, அவரு தூரத்துல நின்னு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாம அவரு என்ன பண்றாரு, மனச வந்து இருதயத்துக்கு கைய வச்சு, ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவரு சொல்றாரு, அவனுக்கு இவன் ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆனா இவரு கரெக்டா தான் செஞ்சாரு, தவறு செய்யல, கரெக்டா தான் எல்லாமே பண்ணாரு. ஆனா அவனல்ல இவனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய இருதயத்துல அவன வரைக்கும் பேசிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அவனை பத்தி யோசிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டுல ஒரு பாட்டு ஒண்ணு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொன்னாங்க. சரின்னு நான் வந்து பாட்டு பாடுங்க. பாட்டு பாடும்போது இது இன்னாருடைய பாட்டு தானே அப்படின்னாங்க. ஆமா. அது தயவு செஞ்சு அந்த பாட்டுலாம் பாடாதீங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒழுக்கம் சரி கிடையாது, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க இந்த மாதிரி, அவங்க அந்த மாதிரி, அதனால அந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம செய்யலாமா? அப்புறம் அதுல வந்து ஒரு அபிஷேகம் இருக்குமா, அதுல என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு ஏங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அது கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போறாங்க. அவங்க என்ன செய்தாலும் அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போறாங்க. நாம ஏங்க அவங்கள நியாயம் தீர்க்கணும்? நம்ம சும்மாவே வந்து என்ன செய்வோம், நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதை இன்னொருத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. இது சரியா, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க, இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாதா, இவர் இன்னாரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, அவரோட பாட்டை எடுத்து இவங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஏன் ஆவிக்குரிய பாட்டு இல்லையா, ஆவிக்குரியவங்க பாடுற பாட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம இன்னொருத்தரை பத்தி என்ன பண்றாங்க. கடைசியில என்ன பண்ணோம், பேசிட்டு இருக்கிற நாம தான் நரகத்துக்கு போவோம். பாடுன அவங்க நேரா கர்த்தர் சமூகத்துக்கு போயிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னொருத்தரை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, பேசாதீங்க. ஏன் உங்க மனசு சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி நீங்க என்ன பண்றீங்க, உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. விபச்சார ஸ்திரியை வந்து கண்டுபிடித்து கூட்டிட்டு வந்தாங்களாம். விபச்சார ஸ்திரிய கண்டுபிடித்தாங்களாம். விபச்சாரத்துல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். இது நான் வந்து மனசுக்குள்ள பண்ண பாவம். இவர் வந்து அவரை போல இல்ல நானு அப்படின்னு வந்து அவருக்கே தெரியாது. அவரு சொன்னது மனசுக்குள்ள பண்ண ஒரு பாவம். இதுல பாத்தீங்கன்னா பாவம் கண்டுபிடிக்கப்பட்டவங்க. விபச்சார ஸ்திரிய வந்து கண்டுபிடிக்கப்பட்டவங்க. கண்டுபிடிச்ச ஸ்திரிய இயேசு இடத்துல கொண்டாந்து விடுறாங்க. இந்த அம்மா கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டது. இந்த அம்மா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவங்க. இவங்களை வந்து மோசே சொல்லியிருக்காரு, கல்ல எறிஞ்சு கொண்டுதான் இவங்க சாகணும்னு சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டுட்டாங்க. கொண்டாந்து விட்டோன்னே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒன்னும் சொல்ல பேசாத இருந்தாரு. 2 தடவை பேசாத இருந்தாரு. 3வது தடவை அவரு என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது பாவம் இல்லைன்னா அது காலைல தூக்கி அந்த அம்மாவை அடிங்க அப்படின்ட்டாரு. அப்படி பார்த்தாக்கா யாருமே இல்லைங்க. யாருமே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருமே பாவிகள் தான். அப்போ பாவம் செஞ்சவங்கள கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பாவத்தை கண்டுபிடிச்சிட்டு என்னத்துக்கு நம்ம தேவையில்லாம சுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது நான் பாத்துக்குவேன். அவங்க பாவம் பண்ணாங்க, அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறாங்க. தேவையில்லாம இன்னொருத்தரவங்களை நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம தாங்க நரகத்துக்கு போவோம். அவங்க பாருங்க, அவங்க என்னத்துக்காக அந்த மாதிரி பாவம் செய்தாங்களோ என்னவோ தெரியாது. தெரியாத ஒரு பட்சத்துல நாம அவங்கள நியாயம் தீர்க்க கூடாது. இது அது அது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம நிம்மதி கெட்டு போகுது, நம்ம சந்தோஷம் கெட்டு போகுது, நம்ம பரஸ்பரம் கெட்டு போகுது. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எதையாவது ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா முதல்ல ஜெபம் கெட்டு போயிடுங்க. நல்லா தூங்கிடுவோம், நல்லா சாப்பிட்டுடுவோம், வேலைக்கு கூட போயிடுவோம். அங்க போய் இந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்போம். வீட்டுல இருந்தாலும் அதை போனை பண்ணி வேற யாருக்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணி இது இப்படியாச்சு, இது இப்படியாச்சு, இவ இப்படி பேசினா, இப்படி சொன்னா, இவ செய்தா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கான என்ன பண்ணலாம், யாருகிட்ட போலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறோம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நீ எல்லாத்தையும் உன்னோட பாரத்தை எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை அவர்கிட்ட கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவரு உடனே அவருக்கு பதில் செய்ய மாட்டாரு. அதை என்ன பண்றாரு, அதனால நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு பதில் செய்யறதுக்காக நம்ம என்ன பண்றோம், டெய்லி போராடும். பாருங்க, முதல்ல மனதளவுல ஒரு பாவம் பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா விபச்சார சிறி கண்டுபிடிக்கப்பட்டவளை கூட நியாயம் தீர்க்காதீங்கன்றாரு ஆண்டவர். நியாயம் தீர்க்காதீங்க, விட்டுடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்கள்ட்ட யாருக்காவது பாவம் இல்லைன்னா கள்ளத்துக்கு அடிங்க அப்படின்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் போயிறாங்க. போறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சிறியவர்களும் பெரியவர்களுமா. அப்போ இந்த அம்மா விபச்சாரம் பண்ற இடத்துக்கு சிறியவர்களும் போயிருக்கிறாங்க, பெரியவர்களும் போயிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு பாவமா தெரியல. என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவை மட்டும் குற்றப்படுத்தி கூட்டிட்டு இயேசுகிட்ட நிறுத்திட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குற்றவாளிய குற்றவாளின்னு சொல்ல, நீ குற்றப்படுத்தினன்றதுக்காக அந்த அம்மாவை தண்டிக்கவும் இல்லை. அப்போ நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாரு, குற்றம் பண்றவங்க, குற்றம் செய்கிறவங்க நீ குற்றப்படுத்தாத, அதை நான் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா இரு, நீ மகிழ்ச்சியா இரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இரு, நீ நல்ல சங்கீதம் பாடு, நல்ல வேத வசனம் வாசி, மற்றவங்களோட சந்தோஷமா இரு அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. அதே போல பாரு, இன்னொரு வசனம் கூட பாருங்க. இன்னொரு வசனம் இன்னொரு வருஷம் ரோமர்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுல அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மத்தேயில இருக்குது. மத்தேயு அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்தவங்களை குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தப்பு வைக்கிறதுக்கு ஒரு அதுல ஒரு ஊமை ஒண்ணு சொல்றாரு. இன்னொருத்தர் கண்ணுல இருக்கிறத பார்த்து உன் கண்ணுல தூசி இருக்கு அப்படின்னு நீ சொன்னீன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் கண்ணுல உத்தரம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தூசி அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னது, ஒரு சின்னது, தூசினா ஒரு சின்னது. உத்தரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பழைய காலத்து வீடுங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா உத்தரம் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. இப்ப எல்லாம் பீம் வச்சு கட்டுற மாதிரி அப்ப உத்தரம் வைப்பாங்க. பெரிய பெரிய பலகைகள்லாம் மரத்துல அறுத்து பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கண்ணுல என்ன இருக்குதான், உத்தரம் இருக்குதான். அந்த உத்தரத்தை விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம், தூசி இருக்கிற கண்ணா பார்த்து உனக்கு தூசி இருக்குது, கண்ணருக்கு தூசி, அதை நான் எடுக்கட்டுமான்னு நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்ற. அவங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டு போட்டும், விடுங்க. அவங்க என்ன, நான் பாத்துக்குவேன், அது நான் சிருஷ்டித்தது, அந்த அந்த ஒரு ஆளு நான் சிருஷ்டித்தது, அது எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அது ஹைட்டா இருக்கணுமா, குட்டையா இருக்கணுமா, அகலமா இருக்கணுமா, ஒல்லியா இருக்கணுமா,
அது கலரா இருக்கணுமா கருப்பா இருக்கணுமா அதை நான் டிசைட் பண்றது. நீங்க பண்ணாதீங்க, நீங்க ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. காலம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கும் தீர்ப்பு சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க நிம்மதியை இழந்து ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க சந்தோஷத்தை குழி நோண்டி புதைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த சங்கீதத்துல 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் சொல்லுது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். பாவியின் மேல் அவர் என்ன செய்யறாரு? சினம் கொள்ளுகிறார். சினம் கொண்டு அவர் என்ன பண்றாரு? அவன் மனம் திரும்புறதுக்கு கொஞ்ச நாள் விடுறாரு. அவன் மனம் திரும்புறதுக்கு கொஞ்ச நாள் விட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னா, தன் பட்டயத்தை கருக்காக்குவார். கொஞ்ச நாள் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி பண்றான், இவ்வளவு பண்றான், ஆண்டவர் கவனிக்க மாட்டேன்றாரு, கேட்க மாட்டேன்றாரு, இவன்லாம் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே. இதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். அவர் என்ன செய்யறாரு? சில தருணங்கள் கொடுக்கிறாரு, கிரேஸ் டைம்ல நமக்கு கொடுக்கிறாரு. இப்பயாவது மனம் திரும்ப மாட்டியா? இந்த மாதிரி வசனங்களை வார்த்தைகளை கேட்கும் பொழுதாவது மனம் திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு. நீ எப்படியாவது மனம் திரும்பி என் இடத்துல வா. ஒருத்தரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நல்லா இருக்கிறவங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களும் அவரோட மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும். கர்த்தருக்குள்ள இல்லாதவங்களும் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு சில தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இங்கேயாவது நீ கரெக்ட் ஆயிட மாட்டியா, இந்த இடத்துல நீ கரெக்ட் ஆயிட மாட்டியா, இந்த இடத்துல நீ கரெக்ட் ஆயிட மாட்டியா. சிலர் வசனங்களை கொடுக்கிறாரு ஆண்டவர். வசனம் கொடுத்து இந்த வசனத்தின் மூலமா நீ கரெக்ட் ஆக மாட்டியா அப்படின்றாரு. சிலர் எங்கேயோ ஒளிபெருக்கி மூலமா கேட்கிற வசனத்தை வச்சு திருந்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்படிதான் இந்த காவிரி ஆத்துல அந்த செட்டர் போடுறது, அதாவது என்ன கேட்டீங்கன்னா தண்ணியை தடுக்கிற அந்த செட்டரை போடுறவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தாரு. அந்த கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த செட்டரை ஆன் பண்ணிட்டு ஓடி போய் தலைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஆன் பண்ணிட்டு திரு ஓடி போய் தலைய வைக்கிற நேரத்துக்கு ஒரு சத்தம் கேட்ட, அவர் பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு சத்தம் கேட்டிருக்கும். சத்தம் கேட்டோன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்டதுன்னு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ அந்த ஷட்டர் கீழே விழுந்துருச்சான். அப்போ சொல்லும் பொழுது அப்பதான் ஆண்டவர் திருப்பி பேசியிருக்கிறாரு. நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை காட்டி அனுப்பி இருக்கிறாரு. அன்றைக்கு அவரு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாகி எங்க வீட்டுல மெசேஜ் கொடுத்தாரு. எங்க வீட்டுல மெசேஜ் கொடுக்கும்போது என் ஆண்டவர் இப்படிதாம்மா சந்திச்சாரு அப்படின்னு சில தருணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. கொடுக்கிற தருணங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிட்டு நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பாருங்க, இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நான் இவ்வளோ காரியங்களை அவர் சொல்லுவாரு. கடைசியா அவர் என்ன சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கன்னு சொல்றாரு. நல்லது நீ எதை மட்டும் சிந்தி, மற்ற காரியங்களை பத்தி பார்க்காத, மற்றவங்கள பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வசனம் எழுதுற பாருங்க. பிலிப்பியர் 4:10 சொல்றாரு, என்னை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, பிலிப்பியரு பவுல விசாரிச்சு மலையபடியும் ஏற்கனவே ஒரு தடவை விசாரிச்சிருக்காங்க போல இருக்கு. இன்னொரு தடவை மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ இந்த சம்பவம் நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணி அவர் சொல்றாரு, பிலிப்பியரை பத்தி சொல்றாரு. சொல்லி அடுத்த லைன் சொல்றாரு, இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு வாய்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சம்பவமே நடக்கல. இப்படிப்பட்ட ஆளுக்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க இப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும். யாருகிட்ட சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பவுலை பத்தி விசாரிக்க கூட இல்லை. அவங்க
எப்படிப்பா இருந்த, எப்படி இருக்கு ஊழியம், எப்படி ஜெயில இருந்தீங்க, எல்லாரும் எப்படி இருந்தீங்கன்னு விசாரிக்கவே இல்லை. அவங்க விசாரிக்காதவங்கள ரொம்ப அழகா அவங்கள சோப்பு போட்ட மாதிரி அவங்க மன மகிழ்ச்சி ஆக்குறாரு பாருங்க. ஏன்டா இப்படி பண்ணோம், ஏன்டா கேட்கல, ஏன் விசாரிக்கல, ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வர மாதிரி ரொம்ப அழகா பாருங்க சொல்றாரு. என்னை விசாரிக்கிறதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டு இருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு வருத்தத்துக்குரிய காரியம் பாருங்க. பவுலப்போஸ்தலன் எப்பேற்பட்ட இருதயம் உள்ளவங்களுக்கு சத்தியம் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல அவரு சொல்றாரு, நான் சந்தோஷமா இருந்தேன், என்ன பின்பற்றுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த வசனத்துல சொல்றாரு. அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொன்னாக்கா சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம விலக்கி விட்டு கர்த்தருடைய வசனத்துல அவர் சொன்னபடி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் என்ன செய்வாரு? பாவியின் மேல் ஒரு நாள் சினம் கொள்ளுவார். சினம் கொள்ளும் பொழுது அவனுக்கு தருணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் பட்டயத்தை கருக்காக்குவார். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போமா? பவுலப்போஸ்தலன் சொல்றபடி மறுபடியும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென்.